Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid: Ya ayyuhalladhina amanu lima taquluna ma la taf'alun. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam: irhamu man fil ardi yarhamukum man fis sama', aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika min ash-shahidin wa ash-shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு தண்ணீர் வாக்கியம். தண்ணீரிலே யாராவது வார்த்தைகளை எழுத முடியுமா? எழுதினால் அந்த வார்த்தை தான் நிற்குமா? இதை போன்றுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் பெருமானாரினுடைய வாக்குகளும் வார்த்தைகளும் தண்ணீரில் எழுதப்பட்டதை போன்று இந்த சமுதாயம் அதை விட்டுவிட்டதை தவிர பெருமானாரினுடைய வாழ்க்கையை கொண்டு வார்த்தையை கொண்டு நாம் அமல் செய்கிறோமா என்றால் இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளாகத்தான் நாயகத்தினுடைய வாக்குகளை இன்றைக்கு சமுதாயம் ஏற்றிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கலாம், அள்ளி விடுவார்கள், ஆனால் அதில் ஒன்று கூட நடக்காது. அப்படியே நடந்தால் கூட அதற்குள்ளே உள்ளே பல பிரச்சனைகள் காத்திருக்கும். மிக்சிக்காக, கிரைண்டருக்காக ஒரு சமுதாயம் இன்றைக்கு காத்திருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது அன்பிற்குரியவர்களே? அது கிடைத்தாலும் கூட அது எந்த பணத்திலிருந்து வருகிறது? அரசாங்கம் மதுவின் மூலமாக சம்பாதிக்கிற பணம், லஞ்சத்தின் மூலமாக சம்பாதிக்கிற பணம், இந்த பணங்களும் உள்ளே கலந்து வருகிற பொருளுக்காக இந்த சமுதாயம் அடித்துக் கொண்டு சாகிறது. அப்படியே வாக்கு கொடுத்த சில சாதனங்கள் கிடைத்தால் கூட உள்ளே பல சிக்கல் இருக்கிறது. துருக்கு நாட்டிலே தான் முதலிலே சுருட்டு அறிமுகமாகிறது. அறிமுகமாகிற பொழுது விற்பனை செய்கிறார்கள் சுருட்டை. எப்படி விற்பனை செய்கிறார்கள் என்றால், தெருவுக்கு வருகிறார்கள், இதை குடித்தால், அந்த காலம் நாய்கள் நிறைந்த காலம், இதை குடிச்சா நாய் பக்கத்திலே வராது, நாய் கடிக்காதுன்னா முதல் வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி, இதை குடித்தால் வீட்டுக்கு திருடன் வரமாட்டான். ஆக அற்புதமான விஷயமாக இருக்கிறது. மூன்றாவது, முதுமை வராது, இந்த கிழட்டுத்தன்மையெல்லாம் வராது என்று 3 வாக்குறுதிகள் கொடுத்து சுருட்டு அறிமுகமாகிறது. வேக வேகமாக விற்பனை நடக்கிறது. எல்லாம் முடிந்து போகிறது. கடைசியில் பார்த்தா ஒன்றை காணோம். என்னடா இப்படி சொன்னீங்களே, இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று கேட்கிற பொழுது, நாங்கள் என்ன தவறாக சொன்னோம் என்று சொன்னார்கள். நாங்கள் என்ன தவறாக சொன்னோம்? இதை குடித்தால் நாய் அருகில் வராது என்றால் சீக்கிரமாகவே கையிலே குச்சி ஊண்ட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். சீக்கிரமாகவே குச்சி ஊண்டுகிற சூழல். குச்சி ஊண்டுனா பக்கத்தில் நாய் வருமா? அதான் வராது. குச்சி இருக்கிற இடத்திற்கு நாய்கள் வராது. திருடன் வரமாட்டான் என்று சொன்னால், இதை குடிக்க ஆரம்பிச்சா அடிக்கடி லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருப்பான். இரும்புற வீட்டில் ஆள் முழிச்சுத்தான் இருக்கிறான்னு சொல்லி திருடன் வரமாட்டான். சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? மூன்றாவதாக சொன்னார்களாம், முதுமை வராது என்றால் இளமையிலே செத்து போயிடுவான். பிறகு எங்க முதுமைக்கு போவது?
இளமையிலேயே மண்டையை போட்டால் எங்க முதுமைக்கு போவது, அதனால் தான் நாங்கள் இதை சொல்லி விற்பனை செய்தோம் என்று. இதை போன்றுதான் அன்பிற்குரியவர்களே இன்றைய வாக்குறுதிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நம் சமுதாயத்திற்கு எத்தனை வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள், அந்த வாக்குகளை நாம் எடுத்திருக்கிறோமா? ஆனால் பெருமானாரினுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் அலசி பார்ப்பீர்களே, ஆனால் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்வார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் நீங்கள் ஆய்வுக்கிடுங்கள். உலகத்திலே எத்தனை தலைவர்கள் தோன்றினார்களோ இனி தோன்றுவார்களோ அத்தனை தலைவர்களையும் நீங்கள் எடுங்கள். வாழ்வும் வாக்கும் ஒன்றான தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் பெருமானாரை தவிர யாரையும் பார்க்க முடியாது. எத்தனையோ நூல்கள் இருக்கிறது, எத்தனையோ சட்ட புத்தகங்கள் இருக்கிறது, அது சாகா வரம் பெற்றிருக்கிறதா? இல்லையே. ஒரு சட்டம் வருகிறது, முடிந்து போகிறது, இன்னொரு சட்ட நூல் வருகிறது, அதை அடித்து விடுகிறது, இன்னொரு சட்ட நூல் வருகிறது, இதை ஒழித்து விடுகிறது. ஆனால் பெருமானாரினுடைய சட்டம் மட்டும் சாகா வரம் பெற்று இன்றைக்கும் நிற்கிறது, கியாமத் நாள் வரை நிற்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்தார்கள், எதை செய்தார்களோ அதைத்தான் சொன்னார்கள். இப்படி ஒரு தலைவர் நாயகத்தை தவிர வேறு யார்? அந்த தலைவர் சொன்ன வாக்குகள் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது? இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே 5 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். மா நக்கல கோமுன்ன லஹுத இல்லா ஸல்லத அலைஹிம் அதுவஹும். ஒரு சமுதாயம் ஒப்பந்தத்தை மீறுகிற பொழுது, வாக்கை மீறுகிற பொழுது அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எதிரிகளை சாட்டுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்பந்தம் மீறக்கூடாது, வாக்குறுதி மீறக்கூடாது. மீறினால் எதிரிகளை ரப்புல் ஆலமீன் சாட்டுவான். இன்றைக்கு வாக்கு கொடுத்துட்டு எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்கோம்? கடையில் இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, நாம பணத்தை கொடுத்துடலாம் என்று சொல்ல சாயங்காலம் வருவார், நாளைக்கு காலையில் பார்க்கலாமே என்று சொல்ல மறுநாள் காலையில வருவார். வாய்களை இப்படித்தான் என்று மனதில் நினைப்பார். அடுத்த நாள் வர இன்னொரு நாள் வாருங்கள் என்று சொல்லுவார். கடைசியில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு இக்கண்ணா வைக்கிற சூழல் வந்து விடுகிறது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்களா? ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தக்குலூன மா லா தஃபலூன். நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். எதை செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தின் நிலை என்ன? இப்படி நடந்தால் உங்களுக்கு எதிரிகள் தோன்றி விடுவார்கள். அதனாலதான் உலகம் முழுக்க இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரிகள் நிறைந்து காணப்படுகிறார்களே. என்ன காரணம்? வாக்குகளை நாம் மீறுகிற பொழுது, வாக்குகளை மதிக்காமல் இருக்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் இயற்கையிலேயே எதிரிகளை சாட்டி விடுகிறான். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரோம் நாட்டினுடைய எல்லையை கடக்கிறார்கள். ரோமிகளை போய் பிடிப்பதற்காக இப்பொழுது பின்னால் இருந்து அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு தஆலா பஹ் பஹ் என்று கத்திக்கொண்டே வருகிறார்கள். என்ன காரணம் என்று முஆவியா ரலியல்லாஹு கேட்கிற பொழுது அம்ர் இப்னு அபஸா சொன்னார்கள், இவர்களுடைய ஒப்பந்த காலம் இன்னும் முடியவில்லை, அதற்குள் இந்த நாட்டை பிடிக்க செல்வது மாபெரும் குற்றம் என்று சொல்லுகிறார்கள். உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியே வந்தார்கள் என்பது வரலாறு. வாக்குறுதியை காத்தார்கள், ஒப்பந்தத்தை காத்தார்கள். உலகமே அவர்களை கண்டு பயந்தது, உலகமே இஸ்லாமியர்களை கண்டு பயந்தது. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வாக்கு காத்தல் என்ற பண்பாடே இல்லாமல் போய்விட்டது. தகப்பனாரினுடைய வாக்கை பிள்ளை காக்க தயாராக இல்லை. இன்றைக்கு அதை போன்று மனைவி கணவனுடைய வாக்கை காக்க தயாராக இல்லை. இதுதான் இன்றைய சூழல். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தும் பெருமானார் சொல்லுகிறார்கள், இதா ஹக்கமு பிகைரி மா அன்ஸலல்லாஹ். சமுதாயம் அல்லாஹ் கொடுக்கிற தீர்வை மதிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வினுடைய தீர்வை மதிக்கவில்லை என்றால் ஃபஷாஃபீஹிமுல் மௌத், அந்த சமுதாயத்திலே மரணங்கள் அதிகமாக நடக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு அல்லாஹ்வினுடைய தீர்ப்பை விட குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொன்னா நமக்குள்ள ஷரியத் கோட் இருக்கிறது, ஜமாஅத் இருக்கிறது, அழகாக தீர்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஜமாஅத்தை மதிக்காமல் இன்றைக்கு நம் சமுதாயமே ஜமாஅத்தை மதிக்காமல் நீதிமன்றங்களுக்கு செல்லுகிற சூழல் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. தலாக்கினுடைய பிரச்சனைகளுக்காக, சொத்து பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகும் சூழல் அதிகமாகிற பொழுது அந்த குடும்பத்திலே மரணங்கள், கொலைகள், பிரச்சனைகள் அதிகமாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் அடுத்தும் பேசுகிறார்கள், இதா லஹர ரிபா வமா லஹர ரிபா வஸினா இல்லா ஃபஷாஃபிஹுல் ஜுனூன். எங்கே வட்டியும் எங்கே விபச்சாரமும் வெளிப்படுகிறதோ அங்கே பைத்தியங்கள் அதிகமாவார்கள் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஊரிலே பிரபல்யமாக சொல்லுவார்கள், தமிழ்நாட்டிலே வட்டிக்கே பேர் போன ஊர் என்று பிரபல்யமாக சொல்லுவார்கள். அங்கே பார்த்தால் நிறைய பைத்தியங்களை பார்க்க முடியும். இன்றைக்கும்
பார்க்க முடியும். அல்லாஹ் ஆனால் இன்றைக்கு அந்த ஊரை காப்பாற்றி சன்னம் சன்னமாக திருந்தி வேறொரு தொழிலுக்கு வந்து விட்டார்கள். நிதர்சனமாக பார்க்கலாம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பைத்தியங்கள் இருக்கிற சூழலை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்வார்கள், எதை செய்வார்களோ அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே வட்டியிலே இந்த சமுதாயம் மூழ்கி போய் கிடக்கிறது, இந்த சமுதாயம் மூழ்கி போய் கிடக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். வட்டி கொடுப்பது, வட்டி வாங்குவது இரண்டுமே குற்றம். அப்படி இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை விளங்க விடாத பைத்தியங்களாக, மார்க்க விஷயமே அறியாத பைத்தியங்களாக ரப்பல் ஆலமீன் ஆக்கி விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக பெருமானார் பேசுகிறார்கள், வமா மனகு ஸகாத், எந்த சமுதாயம் ஸகாத்தை தடுக்கிறார்களோ, ஸகாத்தை கொடுக்காமலேயே வாழுகிறார்களோ அந்த சமுதாயத்திலே ஹூபிஸ அன்ஹும் நபாத், தாவரங்கள் முளைக்காது என்றார்கள் குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா தஃபஃபுல் மிக்யால் வல் மீசான், எந்த சமுதாயத்திலே அளவு நிறுவையில் மோசடி நடக்கிறதோ இல்லா ஹுபிஸ அன்ஹுல் கதர், உரிய நேரத்திலே மழை பொழியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒப்பந்தத்தை மீறுகிற பொழுது, வாக்கை நீங்கள் மீறுகிற பொழுது உங்களுக்கு எதிரிகள் சாட்டப்படுவார்கள். இன்றைக்கு நம் வாக்குகளை எல்லாம் தண்ணீரில் கரைக்கிற, தண்ணீர் எழுதுகிற எழுத்தை போன்றுதான் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தில் இந்த சமுதாயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பாருங்கள். இந்த சமுதாயத்திற்கு ஒரு 10 விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பெருமானார் செய்ததை சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்கிறோமா என்று பார்ப்பதற்காக வேண்டித்தான் இங்கே உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கிறேன். முதலாவதாக பெருமானார், நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்றார்கள். எல்லோரின் மீதும் அன்பு காட்டுங்கள். பெருமானார் அன்பு காட்டினார்கள். எல்லோரின் மீதும் பெருமானார் அன்பு காட்டினார்கள். நாம் அந்த அன்பை காட்டுகிறோமா அல்லது தண்ணீரில் எழுதிய வாக்கியமாக இந்த ஹதீஸை நாம் எழுதி வைத்திருக்கிறோம்? எப்படி பெருமானார் அன்பு காட்டினார்கள்? புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வரும். சுமாமத் இப்னு உஸால், சஹாபாக்களுக்கு ஏராளமான தொல்லைகளை வழங்கியவர் சுமாமா, சஹாபாக்களை கொன்று குவித்தவர் சுமாமா. இந்த சுமாமா சஹாபாக்களின் கையிலே பிடிபடுகிறார். பள்ளியினுடைய தூணிலே சஹாபாக்கள் கட்டி வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கைதிகளிடத்திலே அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கைதிகளிடத்திலே அன்பாக நடந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே முதல்ல கைதிகளிடத்தில் அன்பாக நடங்கள் என்று சொன்னவர்கள் நாயகமாகத்தான் இருக்க முடியும். பெருமானார் சுமாமாவிடத்திலே சென்று கேட்டார்கள். நினைத்திருந்தால் பெருமானார் பழிவாங்கி இருக்கலாம். அவ்வளவு கொடுமைகள் செய்தவர் சுமாமா. நினைத்திருந்தால் நாயகம் கையை எடுத்திருக்கலாம், காலை எடுத்திருக்கலாம், உயிரை எடுத்திருக்கலாம். சுமாமாவிடத்திலேயே சென்று கேட்கிறார்கள். குற்றவாளி இடத்திலே சென்று, என்னிடத்திலே நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார்கள். நாயகம், என்னிடத்திலே நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? ஒரு சொன்ன வார்த்தை, முகம்மதே, நீங்கள் நினைத்தால் என்னை கொலை செய்யலாம், அதற்கும் நான் தகுதியானவன் தான். நீங்கள் நினைத்தால் அபராதமாக பல லட்சம் நீங்கள் போடலாம், அதையும் தருவதற்கு நான் தகுதியானவன் தான், என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் நினைத்தால் என்னை மன்னித்து விடலாம், நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சுமாமா குனிந்த தலையோடு சொல்லுகிறார். பெருமானார் போய்விடுகிறார்கள். மறுநாள் வருகிறார்கள். சுமாமா, என்னிடத்தில் நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார்கள். மீண்டும் சுமாமா இதையே சொல்லுகிறார். 3வது நாள் வருகிறார்கள். பெருமானார், சுமாமா, என்னிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சுமாமா 3வது நாளும் இந்த 3ஐயும் தான் சொல்லுகிறார். நீங்கள் நினைத்தால் கொலை செய்து விடலாம், நினைத்தால் அபராதமாக பணத்தை வசூல் பண்ணலாம், நினைத்தால் என்னை விட்டு விடலாம், கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றவர் சுமாமா அவிழ்க்கப்படுகிறார். அவிழ்க்கப்பட்ட சுமாமா நேராக சென்றார். பக்கத்தில் இருக்கிற தண்ணீர் உள்ள ஒரு ஊற்றுக்கு செல்லுகிறார். ஒழு செய்கிறார். நாயகத்தை சந்திக்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை ஏற்றி பெருமானாரை கட்டி தழுவுகிறார். சுமாமா, என்ன காரணம் என்கிற பொழுது, 3 நாட்களில் உங்களுடைய அன்பை, உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய நேர்த்தியை, உங்களுடைய கீர்த்தியை நேரடியாக பார்க்க முடிந்தது. இதற்கு பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன், ஒரு நபியை தவிர உலகத்தில் யாரும் இந்த அளவிற்கு அன்பு காட்ட முடியாது என்பதை தெரிந்து கொண்டேன் என்று நாயகத்தினுடைய அன்பை பார்த்தே ஒரு
விரோதி அன்பை பார்த்து ஈமான் கொண்டார் என்பது வரலாறு. அன்பிற்குரியவர்களே, எதிரிகளின் மீது கூட பெருமானார் அன்பு செலுத்தினார்கள் என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்கிறோம். இயற்கையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களின் மீது அன்பு கொண்டவர்கள், பெண்களின் மீது அன்பு கொண்டவர்கள். ஒரு பெண்மணி வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, நபியே நாயகமே, நீங்கள் தான் என் பிரச்சனைக்கு தீர்வு கூற வேண்டும் என்று சொல்லி, நாயகமே எனக்கு காக்காய் வலிப்பு இருக்கிறது நாயகமே, நீங்கள் தீர்வுகள் சொல்லலாம் நாயகமே, இந்த வலிப்பு தீர வேண்டும் நாயகமே, சுகம் கிடைக்க வேண்டும் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், அம்மா உனக்கு சுகம் வேண்டுமானாலும் நான் தருகிறேன், பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கத்தையும் நான் தருகிறேன் என்றார்கள். நீ பொறுமையாக இருந்தால் சொர்க்கத்தையும் தருகிறேன் என்றார்கள். எனக்கு சுகம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் என்று அந்த பெண்மணி சொல்லுகிற பொழுது, அதற்கு பிறகு அந்த பெண்மணி பெருமானாரை பார்த்து சொல்லுகிறார்கள், அன்பே உருவான நாயகத்தை பார்த்து, நாயகமே எனக்கு வலிப்பு ஏற்படுகிற பொழுது என்னுடைய ஆடைகள் எல்லாம் அங்கும் இங்குமாக அகன்று விடுகிறது நாயகமே, என்னுடைய அவுரத்து தெரிகிற அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது நாயகமே என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் ஏந்துகிறார்கள், யா அல்லாஹ் இந்த பெண்ணினுடைய அவுரத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக என்று. அந்த பெண்மணிக்கு வலிப்பு வருமாம் அதற்கு பிறகு, ஆனாலும் கூட அவுரத்து அந்த பெண்ணினுடைய மறைவிடங்களை ஒரு காலமும் பார்க்க முடியாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்ற ஹதீஸிலே வருகிறது என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமைப்பிலே அந்த பெண்ணோடு நடந்து கொண்டார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு காலை பெருமானார் வஃபாத் ஆகிறார்களோ அன்று காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலே அமர்ந்திருக்கிறார்கள். யார் யாருக்கு என்னென்ன தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கு என்னென்ன தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒருவர் எழுகிறார், நாயகமே எனக்கு 3 திர்ஹங்கள் தர வேண்டும் நாயகமே, எப்பொழுது என்று கேட்கிறார்கள். எப்பொழுது? உரிய நேரத்தை சொல்கிறார். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இவருக்கு அந்த 3 திர்ஹத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி ஒப்படைக்கிறார்கள். குமான் ஒரு பெண்மணி திரைக்கு அப்பால் இருந்து, நாயகமே எனக்கு ஒரு தீராத நோய் இருக்கிறது நாயகமே, அந்த நோயை நீங்கள் தீர்த்தருள வேண்டும் நாயகமே, எனக்காக துஆ செய்ய வேண்டும் நாயகமே. தள்ளாத வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 2 சஹாபாக்கள் தூக்கி வந்திருக்கிறார்கள். இந்த நாயகம் கீழே இறக்க சொல்லி சஜிதாவிலே விழுந்து அழுது அந்த பெண்மணியினுடைய குறையை நீக்குவதற்காக குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்தார்கள். பெருமானாரினுடைய வீட்டை விட்டு அகலுகிற பொழுது அந்த பெண்மணி ஒரு குறையும் இல்லாமல் அகன்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது, குறிப்பாக பெண்களின் மீது எவ்வளவு அன்பு படைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு வரலாறையும் பார்க்க முடிகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டிலிருந்து வெளியே எட்டி பார்க்கிறார்கள். பெருமானார் வருகிறார்கள். ஆனால் அபூ ஹுரைராவோ ஜனாபத் குளிப்பு கடமையான நிலை. அபூ ஹுரைரா வா என்று அழைத்து செல்கிறார்கள். நாயகத்திற்கு இந்த விஷயத்தை சொல்ல முடியுமா? வெட்கம். ஆனால் பெருமானாரோடு செல்வதற்கு மனம் வரவில்லை. காரணம், எப்பொழுது நாயகத்திற்கு வகி வரும் என்று யாருக்கும் தெரியாது. இவரோ குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார். நாயகத்தோடு பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே நைஸா எஸ்கேப் ஆயிட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பின்னால் வந்து குளித்து விட்டு மீண்டும் பெருமானாரோடு போய் சேர்ந்து கொள்கிறார். நாயகம், என்ன திடீரென்று காணாமல் போனீரே அபூ ஹுரைரா என்று கேட்கிற பொழுது, நாயகமே நான் குளிப்பு கடமையானவனாக இருந்தேன், நீங்கள் அழைத்தவுடன் நான் வந்து விட்டேன் நாயகமே, அதனால் தான் பின்னால் சென்று குளித்து விட்டு வந்தேன். பெருமானார் சொல்லுகிறார்கள், அன்பின் வெளிப்பாடு அல் முஸ்லிமு லா யன்ஜிஸ், அல் முஸ்லிமு லா யன்ஜிஸ், முஸ்லிம் நஜீஸ் இல்லையே, தாராளமாக வந்திருக்கலாமே, ஒரு முஸ்லிம் நஜீஸ் இல்லையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்திலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவை அன்போடு அரவணைத்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் அன்பு காட்ட சொன்னார்கள், அன்பு காட்டினார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய சமுதாயத்தின் மீது அன்பு காட்டுகிறோமா? ஏன் நம்முடைய பிள்ளைகளின் மீது நாம் அன்பு காட்டுகிறோமா? சரியான அன்பை காட்டி இருக்கிறோமா? அன்பிற்குரிய தாய்மார்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், டிவிக்கு கொடுக்கிற மரியாதை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை. முன்னாள் மாற்று மத சகோதரிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய பிள்ளை வருகிறதா, எப்பொழுது வருகிறது என்று வேலை பார்த்து அந்த பிள்ளையை இறக்கி வீட்டுக்கு கொண்டு சென்று அதற்கு தேவையானதை கொடுத்து பிள்ளைகளோடு விளையாடி என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் கேட்டு மீண்டும் அதற்கு கற்றுக் கொடுத்து அதை உறங்க வைக்கிற வரை அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுகிற பண்பாடு, அன்பை காட்டுகிற பண்பாடு இருக்கிறது.
இந்த பண்பாடு நமக்கு சொந்தமான பண்பாடு. இன்றைக்கு நம்ம புள்ள என்னாச்சு என்றால், அந்த வேன் வந்துச்சுன்னா தானா இறங்கி வரணும். இந்த அம்மா காப்பி போட்டு ஒரு மாதிரியா ஒரு இடத்துல வச்சிருக்கும், அந்த பிள்ளையா போய் குடிக்கணும். இந்த அம்மா டிவியிலே உட்கார்ந்துருக்கும், இந்த பிள்ளையாக படிக்க வேண்டும், நீ படி, ஏதோ படிச்சு தொலை அல்லது டிவிஷனுக்கு போ என்று அனுப்புகிற சூழல். பிள்ளையின் மீது ஒழுக்கமான அன்பு, அந்த பிள்ளையோடு சேர்ந்து விளையாடுகிற பண்பாடு நம் சமுதாயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு குறைந்து வருகிறது. ஒரு சில பெண்களை தவிர இல்லா மாஷா அல்லாஹ் மற்ற இடங்களிலே குறைந்து வருகிறது. அன்பு காட்டுதல், சமுதாயத்தின் மீதும் அன்பு காட்டுதல் குறைந்து வருகிறது. தன் பிள்ளைகளின் மீது, கணவனின் மீது அன்பு காட்டுகிற பண்பாடு, முதியோர்களின் மீது அன்பு காட்டுகிற பண்பாடு குறைந்து வருகிறது. தண்ணீர் வாக்கியமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கியத்தை, நடந்த வாக்கியத்தை நாம் எழுதி வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பெற்றோரை பேணிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி சுக்துர் ரப்பி ஃபீ சுக்தில் வாலிதி. இறைவனின் அன்பு உங்கள் பெற்றோரின் அன்பில் உள்ளது, இறைவனின் கோபம் உங்கள் பெற்றோரின் கோபத்தில் உள்ளது. ஒரு நாள் கூட அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட என் தாயாரையும் தந்தையாரையும் நான் கோபப்படுத்தியதில்லை என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்நாளில் ஒரு நாள் கூட நான் கோபப்படுத்தியதில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? பெரிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா, உலகமே அவர்களிடத்தில் மசாலாவை கேட்கிறது, அவர்களிடத்திலே மசாலாவை கேட்கிறது. அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னா, அப்பா இந்த மசாலாவுக்கு என்ன விளக்கம்? இவங்க சொல்ல போனா, நீ சொல்ல வேணாம், இந்த ஹம்மாத் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டு வந்து சொல்லி என்று சொல்வார்களாம். ஹம்மாத் இடத்திலே கேட்டு சொல்லி என்று சொல்வார்களாம். தாய்க்கு வழிபட வேண்டும் என்பதற்காக ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே செல்வார்கள். ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலாவே அபூ ஹனீஃபாட்ட கேட்டு வச்சுக்குவாங்களாம். அந்த மசாலாவுக்கு விளக்கத்தை கேட்டு வச்சுக்கிட்டு அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. அம்மாவும் முன்னாடி வந்து நிற்பாங்க, விளக்கத்தை சொல்லுவாங்க. தாயார் கேட்டு விட்டு வருவார்கள். தாயின் மனதை குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு மசாலா தெரிந்த போதிலும் கூட ஹம்மாத் ரலியல்லாஹு இடத்திலே அழைத்து செல்வார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்று நாம் பார்க்கிறோமே. அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு பிள்ளையாக நாம் வாழ வேண்டும், அபூ ஹனீஃபாவை போன்ற ஒரு பிள்ளையாக வாழ வேண்டும் என்று என்றைக்காவது நாம் எண்ணி இருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். பெற்றோர்களை நிந்தித்து, பெற்றோர்களை கொடுமைப்படுத்தி, இவர்கள் வாழத் தெரியாதவர்கள், இவர்கள் காலம் தெரியாதவர்கள், இவர்கள் அறியாதவர்கள், கூமுட்டைகள் என்று ஏராளமான அசட்டு வார்த்தைகளை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமே. எண்ணி பார்க்க வேண்டும். பூமான் நாயகத்தினுடைய வாக்கியத்தை நாம் தண்ணீரில் கரைக்கிறோம் என்றுதானே பொருள். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய அன்பு வேண்டுமா? பெற்றோரின் அன்பில் இருக்கிறது என்று சொன்னார்களே. பூமான் நடந்தும் காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நீண்ட நாள் வருத்தங்களில் ஒன்று தன்னுடைய பெற்றோர் தன்னை கொண்டு ஈமான் கொள்ளவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. ஒரு ரிவாயத்திலே அழகாக எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன்னரைக்கு சென்றார்கள். அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு ஹயாத்தாக்கப்பட்டது. மீண்டும் பெருமானாரை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அதற்கு பிறகு மௌத்தாக்கப்பட்டது என்று ஒரு வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, பெருமானாரினுடைய இயக்கத்தை ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி கொடுக்கிறான். நாயகத்தினுடைய பெற்றோர்கள் இல்லை, ஆன போதிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பால் கொடுத்த தாய், செவிலி தாய் ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பெருமானாரின் காலத்திலே வாழ்ந்தார்கள். அப்படி தனக்கு பால் கொடுத்த தாய் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்ததாக வரலாறே இல்லை. தாய் அமர்ந்திருக்கிற பொழுது தன்னுடைய மேலங்கியை விரித்து, தன்னுடைய துண்டை விரித்து, புனிதமான மேனியிலே பட்டிருக்கிற துண்டை விரித்து தாயை அமர வைத்து முன்னாள் பெருமானார் ஈருலக சக்கரவர்த்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் என்று வரலாறு சொல்கிறதே. தாய்க்கு கொடுக்கிற மரியாதையை பூமான் நபிகள் கோமான் கண்ணியமாக கொடுத்தார்கள். இந்த சமுதாயத்தை பார்த்து கொடுக்க சொல்லுகிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். என்னவென்று கேட்கிறார்கள். என்னுடைய வாப்பாவை எனக்கு பிடிக்கலங்க, எங்க வாப்பாவே எனக்கு பிடிக்கல. பெருமானார் தகப்பனாரை அழைக்கிறார்கள். உங்கள் பையன் ஏன் இப்படி சொல்லுகிறார் நாயகமே? என் பையனை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா நாயகமே? என் பையனை கஷ்டப்பட்டு வளர்த்தேன் நாயகமே, உருவாக்கினேன் நாயகமே. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை வளர வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். தாயும் தந்தையும் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் பாலாக மாற்றி தாய் கொடுக்கிறார். தன்னுடைய வேர்வையை எல்லாம் உழைப்பாக மாற்றி தந்தை கொடுக்கிறார். இரண்டு உழைப்பும் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு பிள்ளை. இரண்டு உழைப்பும்
பெற்றோர்களுக்கும் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு பிள்ளை. உருவாக்கி கொடுக்கிற பொழுது அந்த பெற்றோரை மதிக்காத பொழுது அந்த உள்ளம் எப்படி பதபதைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையின் வார்த்தையை கேட்டு கண்மணி நாயகத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. மகனை பார்த்து சொன்னார்கள், கல்லும் முள்ளும் உன் தகப்பனாரின் வார்த்தையை கேட்டால் அழுது விடுமப்பா. அந்த மாலுக்கே அபிக்கே பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்படுகிற ஒரே வாசகத்தை பெருமானார் சொன்னார்கள், நீயும் உன் பொருளாதாரமும் உன் தந்தையை சார்ந்தது என்றார்கள். நீயும் உன் பொருளாதாரமும் உன் தந்தையை சார்ந்தது. உன்னுடைய ஜோப்பிலே உன்னுடைய மனைவிக்கு கை வைக்கிற அதிகாரம் கிடையாது, ஆனால் உன் பெற்றோர்களுக்கு கை வைக்கிற அதிகாரம் இருக்கிறது. நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தையை சாரும் என்றார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தின் வேளை உக்கிரமமான நேரம், நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறது. ஒருவர் வருகிறார், நபியே நாயகமே நானும் போருக்கு வருகிறேன் என்கிற பொழுது, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது, அவர்களுக்கு சென்று நீ பணிவிடை செய், போர்க்களத்தை விட சிறந்தது என்றார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் மதித்தார்கள், மதிக்க சொன்னார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய பெற்றோர்களை மதிக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் பெருமானாரினுடைய வாக்கியத்தை தண்ணீரில் தானே எழுதி வைத்திருக்கிறோம் என்று பொருள். இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த கணவனாக வாழ்ந்து காட்டினார்கள், வாழச் சொல்லுகிறார்கள். சிறந்த கணவனாக குடும்பத்திலே பெருமானார் வாழ்ந்து காட்டினார்கள், வாழச் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் சிறந்த கணவனாக இருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கணவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் பெருமானார் தான் இலக்கணம். 11 மனைவிகளை திருமணம் முடித்து 2 கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட போய் நைஸா கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்குன்னு கேட்டு பாருங்க. 2 குதிரையில இந்த பக்கத்து ஒரு கால் போட்டு அந்த பக்கத்து ஒரு கால் போட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கை கடுமையான திண்டாட்டத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 11 மனங்களை முடித்து 11 மனைவிகளும் பாராட்டுகிற அமைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார். சாதாரணமாக நம்முடைய நடைமுறையில் ஒரு கல்யாணம் பண்ண ஆள் படுற பாடு என்ன பாடாக இருக்கிறது? ஒன்று கணவனின் ஆதிக்கம் அல்லது மனைவியின் ஆதிக்கம். கணவனும் முழுமையாக புரிந்த கணவனாக இல்லை, மனைவியும் முழுமையாக புரிந்த மனைவியாக இல்லை. சில கணவன்மார்கள் ஆண் ஆதிக்கத்தின் வேகத்திலே போய் மனைவியை கண்ட மாதிரி திட்ட ஆண்கள் எல்லாம் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். மனைவியை திட்டினா கூட பொறுத்துக்குவா. சில ஆண்கள் மனைவியினுடைய குடும்பத்தை, உங்க அப்பா என்னுடைய பெரிய சொட்டை விடுவாளா, பெரிய முட்டாப்பைய என்று சொல்ல, ஆமாங்க நானா இன்னைக்கு தாண்டி நீ உண்மையை ஏற்றிருக்கிற, அதனால தானே உன்னைய பிடிச்சி எனக்கு கொடுத்துருக்கான், வந்ததா வார்த்தை, அதனால தானே உனக்கு பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறான். அவன் முட்டாளா இல்லாம நல்லவனா இருந்தா உனக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி காற்றால் கரைகிற வார்த்தைகளால் வாங்கி கட்டி கொண்டவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. சில பேர்கள் எப்ப பார்த்தாலும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பான், படித்துக்கொண்டே இருக்கிற பழக்கம். அந்த பெண்மணி என்னதான் வந்து பார்த்தாலும் சரி பார்க்கவே மாட்டான். கடைசியில் புத்தகத்தை மூட்டிட்டு போய் படுத்துறாரு. ஒரு மனைவி சொன்னாலும், நானும் புத்தகமாக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நானும் புத்தகமாக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, புத்தகமாக இருந்தாலாவது என்னை பார்த்திருப்பீர்களே என்று அவள் ஏக்கு பெருமூச்சு விட்டாள் என்று தமிழன் எழுதுவாள். இப்படியும் சில ஆட்கள். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மனைவியோடு ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் பெருமானார் 11 மனைவிகளின் மீதும் அன்பு செலுத்தினார்கள். வரலாறு சொல்கிறது, ஹதீஜா ரலியல்லாஹுவின் மீது நாயகம் செலுத்திய அன்பிற்கு அளவே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹ் ஒரு நாள் கேட்டார்களாம், நாயகமே, ஹதீஜாவை விட சிறந்த மனைவி உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டார்கள். நோக்கம் தன்னை சொல்லுவாங்க நாயகம் என்று நினைத்து கேட்கிறார்கள். ஹதீஜாவை விட சிறந்த மனைவி உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கல, வல்லாஹி இறைவன் மீது ஆணையாக கிடையாதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு எவ்வளவு கூடி போயிருந்தது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவின் மீது. கடுமையான காய்ச்சலிலே ஹதீஜா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாயகமே, என்னுடைய கபரிலே உங்கள் ஜனாசா, என்னுடைய கபரிலே உங்களுடைய தலப்பாகையை வைப்பீர்களா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா, தலப்பாகை அல்ல அம்மா, உன்னுடைய தலப்பாகை அல்ல, உன் கபரிலே என் தோளை கேட்டாலும் வெட்டி வைக்கிறேன் என்று சொன்னார்களாம். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு அன்பு மனைவியின் மீது இருந்திருக்கிறது.
இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தால் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை ஒரு கணவனுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும். நேரத்தையும் கூட கொஞ்சம் மனைவிக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும். எல்லாம் வேலை 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 என்றிருந்து மனைவியோடு நாம் நேரம் ஒதுக்காத சூழல் இருந்தால் இதுவும் கெட்ட கணவன் என்றுதான் பொருள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருளக சக்கரவர்த்தியாக இருந்தும் கூட மனைவிகளுக்காக நேரத்தை ஒதுக்குகிற பண்பாடு நபிகள் நாயகமிடத்திலே இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா எண்ணி பார்க்கிறோம். மூன்றாவது, புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல கணவனுக்கான அடையாளம் புரிஞ்சுக்கணும். 11 மனைவியையும் பெருமானார் புரிந்து வாழ்ந்தார்கள். 11 மனைவியையும் பெருமானார் புரிந்து வாழ்ந்தார்கள். சில நேரத்தில் பெண்களுக்கு புரியா புத்தி ஏற்பட்டுவிடும். இது நபிமார்களுடைய மனைவிக்கே நடந்திருக்கிறது. பெருமானாரினுடைய 11 மனைவிகளும் இல்லை, 9 மனைவிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க. நீங்க வருஷத்துக்கு கொடுக்கிற வருமானம் பத்தல, எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் என்று ஸ்ட்ரைக் பண்ணுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பற்றி புரிந்தவர்கள் அல்லவா, அதனால் இவர்கள் ஈலா என்று சொல்லி 1 மாச காலம் இவங்கள்ட்ட வராம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலம் வரவில்லை. இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் வஹி இறக்குகிறான். நாயகமே, அவர்களிடத்துல இப்படி சொல்லுங்க நாயகமே, பெருமானார் எல்லோரையும் அறிந்தவர்கள் அல்லவா, அல்லாஹ் வேறொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டான்னு சொல்லிருங்க நாயகமே என்று சொல்ல, நீங்கள்லாம் வேணாமா, அல்லாஹ் வேறொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டான் என்று ஆயிஷா நாயகியை அழைத்து, ஆயிஷா, நீ வருமானத்தை அதிகமாக கேட்டால் ரப்புல் ஆலமீன் நீ வேண்டாம் என்று சொல்கிறார். அதனால வருமானம் உனக்கு அவசியமா, நான் அவசியமா? நாயகமே, வருமானம்லாம் வேணவே வேணாம், ஏற்கனவே வருடத்திற்கு கொடுத்ததே எங்களுக்கு அதிகம், வேணா கொஞ்சம் குறைச்சிக்கங்க, ஆனா உங்களுக்கு தான் மனைவியா இருக்கு என்று சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் சொன்ன விஷயத்தை வேற எந்த பொண்ணுட்டையும் நீங்க சொல்லாதீங்க நாயகி. பெருமானார் எவ்வளவு பெரிய புத்திசாலி. ஆயிஷா என்னிடத்தில் இப்படி சொன்னார்கள், வருமானம் எல்லாம் வேண்டாம், எனக்கு நாயகமே நீங்க தான் வேணும்னு ஆயிஷா சொன்னாங்க. உங்க கருத்து என்ன என்று கேட்க, எனக்கு அதுதான் நாயகமே, உங்க கருத்து என்ன? எல்லா மனைவியிடத்திலும் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவின் கருத்து இது, உங்கள் கருத்து என்ன? ஆயிஷாவின் கருத்து இது, உங்கள் கருத்து என்ன? எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை புரிந்து அழகாக வழிநடத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கணவன்மார்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். 50 வருஷம் வாழ்ந்த ஆள் சொல்றாரு, வாழ்ந்துட்டேன், அவளை இதுவரைக்கும் நான் புரிஞ்சுக்க முடியல. 50 வருஷமா வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல. எப்படித்தான் இருக்கிறா, இப்படி போனா அப்படி உதைக்கிறா, அப்படி போனா இப்படி உதைக்கிறா. வெண்டிக்காய் வாங்கிட்டு வர சொல்லுவா, வெண்டிக்காய் போய் முதல் நாள் வாங்கிட்டு வர்றாரு, முத்தலா போயிடுச்சு. எங்க முத்த வெண்டிக்காவை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, மார்க்கெட்டுக்கு கூட போக தெரியலையா என்று சொல்ல, அடுத்த நாள் போய் பிஞ்சா வாங்கிட்டு வரணும்னு ரொம்ப பிஞ்சா போய் வாங்கிட்டு போயிடுறாரு. பிஞ்சு வெண்டிக்காய் சால்நாளை போட்டால் கரைஞ்சி போயிடுது, மனுஷனா தெரியலையே, இப்படியா போய் வெண்டிக்காய் வாங்குவாங்க என்று சொல்ல, 3வது நாள் தப்பிக்கவே முடியாது, முத்தலும் கிடையாது, பிஞ்சும் கிடையாது, நடுத்தரமான வெண்டிக்காயை வாங்கி செல்ல வேண்டியதுதான் என்று எண்ணி நடுத்தரமான வெண்டிக்காய் வாங்கிட்டு போய் மனைவி பாராட்டாம இருக்க முடியாது என்று நினைத்து கொண்டு இவன் செல்ல, வெண்டிக்காவை தவிர வேற எந்த காய் கண்ணுக்கு கிடைக்கலையா? வெண்டிக்காய் தானே மார்க்கெட்டிலே உங்கள் கண்ணிலே தெரிந்ததே என்று அப்பொழுதும் பேசுகிறார். அதனால் என் மனைவியை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லுகிற கணவன்மார்களும் சமுதாயத்திலே நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை புரிந்து அழகாக குடும்பம் நடத்தினார்கள். கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கிற கணவன் சிறந்த கணவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே நேரத்திலே கண்டிக்கிற பொழுது தனிமையை கையாள வேண்டும். பெருமானார் சொல்லி காட்டியிருக்கிறார்கள், 4 பேருக்கு முன்னாடி மனைவியை கண்டிக்கிற கணவன் சிறந்த கணவனாக இருக்க முடியாது, முகத்திலே அடித்து கண்டிக்கிற கணவன் சிறந்த கணவனாக இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிற வார்த்தைகள் சுருக்கென்று லேசான ஒரு வார்த்தைகள், ஆனால் திருந்துகிற அமைப்பிலே உள்ள வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சௌதார் ரலியல்லாஹுவை பார்த்து விடுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே சஃபியா என்றும் இருக்கிறது, பார்த்து விடுகிறார்கள், குட்டையாக இருக்கிறார்கள். ஹதிஹி கஸீரா, குட்டச்சிங்கிற ஒரு வார்த்தையை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி விடுகிறார்கள். குட்டச்சி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி விடுகிறார்கள். இதை கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆயிஷா, நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகிவிடும். ஆயிஷா, நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகிவிடும். உலகத்தில் இருக்கிற எல்லா சாக்கடைகளையும் சுத்தம் செய்வது கடல். ஆனால் பெருமானார் எப்படி சொல்லுகிறார்கள் பார்த்தீர்களா? கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகிவிடும். ஆயிஷா, இதற்கு பிறகு வாழ்நாளில் ஆயிஷா யாரையும் குறை சொன்னதாக வரலாறே. இந்த தன்மை நம்மிடத்திலே வந்திருக்கிறதா?
சிறந்த கணவனாக வாழ வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள், வாழ்ந்தும் காட்டினார்கள். கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, உன்னுடைய மனைவி யாரை போற்றுகிறாரோ அவர்தான் சிறந்த கணவன். பெருமானார 11 மனைவிகளும் போற்றுறாங்க. நம்மை போற்றுகிறார்களா, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் என்று போற்றுகிறார்களா? போற்றினால் நீங்க சிறந்த கணவன். ஆனா பக்கத்து வீட்டுக்காரலாம் என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நீங்களும் தான் இருக்கிறீங்களே என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபெயில் மார்க் போட சொல்லுகிறார்கள். எனவே சிறந்த கணவனாக பெருமானார் வாழ்ந்தார்கள், வாழச் சொல்லுகிறார்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சமுதாயத்திற்கு மிக முக்கியமான ஒன்று ஹயா, வெட்கம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என்றார்கள். ஆனால் பெருமானாரும் கடைபிடித்தார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கங்கிறது இஸ்லாமிய பார்வையில ஒரு 5 வகையான வெட்கங்கள் இருக்கிறது. ஒன்று ஹயா ஏ ஜினாயா, பாவம் செய்கிற பொழுது ஏற்படுகிற வெட்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டு கோதுமை கனியை சாப்பிட்டதற்கு பிறகு வெட்கப்பட்டார்களாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி வெட்கப்பட்டாங்களாம். இதை போன்று ஒரு வெட்கம் இருக்கிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்பட்டிருந்தார்கள். எதற்காக பெருமானார் வெட்கப்பட்டிருந்தார்கள் தெரியுமா? ரப்புல் ஆலமீனிடத்திலே பேசுவதற்கு கூட பெருமானார் யோசிப்பார்களாம். என்ன காரணம்? ரப்புல் ஆலமீன் மற்ற நபிமார்களை சோதித்ததை போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிந்து 40 ஆண்டுகள் இருந்தார்களே, இதை போன்று அல்லாஹ் ஒரு பிரிவினையை வழங்கிவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் வெட்கப்படுவதை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யாஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நாயகமே, உங்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாயகமே, நீங்கள் வெட்கப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வெட்கம் இருக்கிறது, ஹயா ஏ தக்சீர். ஆசிரியருக்கு மாணவர் ஏதாவது தவறு செய்து விட்டால் வெட்கப்படுவார். மலக்குமார்கள் அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களை படைக்க போறேன், உங்களுடைய கருத்து என்னன்னு அல்லாஹ் கேட்டான். மலக்குமார்கள் ஆனா ஒரு உண்மையை சொன்னாங்க. மனுஷனை படைக்க போறேன், உங்க கருத்து என்னங்கிறப்ப சொன்னாங்க, எஸ்பி குத்திமா, அவனையா படைக்க போறேன், அவனையா படைக்க போறேன், ரத்தத்தை ஓட்டுவான், பூமியில குழப்பம் பண்ணுவான், எல்லா சைத்தான் வேலையும் அவன் செய்வான், அவனையா படைக்க போறேன். உடனே அல்லாஹ் சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். அவன் என்னதான் செஞ்சாலும் தௌபா செஞ்சு புனிதனா மாறிடுவான். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுங்கிறான் அல்லாஹ். உடனே உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும், உங்களுடைய ஆலோசனையை நிறுத்துங்கள் என்கிறான் அல்லாஹ். இப்பொழுது மலக்குகள் வெட்கப்படுகிறார்கள், மலக்குகள் வெட்கப்படுகிறார்கள். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீ எதை எனக்கு கொடுத்தாயோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும் என்று மலக்குகள் சொல்லுவார்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த வெட்கத்துக்கு பெயர் ஹயா தக்சீர் என்று சொல்லுவார்கள். இன்னொரு வெட்கம் இருக்கிறது, ஹயாஉல் இக்ராம். பெருமானாரிடத்திலே அதிகமாக இருந்த வெட்கம். பெருமானாரை பார்க்க வந்த சஹாபாக்களுக்கு பெருமானாரை விட்டு பிரிய மனம் வர, நாயகத்தை பார்க்கணும்னு நினைச்சு போயிட்டா, பெருமானாரோடு பேச ஆரம்பித்து விட்டால் சஹாபாக்களுக்கு போக மனம் வர, நாயகமும் போ என்று சொல்லவே மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பார்த்தா அவர்கள் முசாஃபஹா செய்தால் நாமாக கையை எடுக்காதவரை பெருமானார் கையை எடுக்க மாட்டார்கள். புகாரியிலே பதிவான ஹதீஸ். பெருமானார் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த பேர் வள்ளல் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால அல்லாஹ் வஹியை இறக்குவான். நாயகத்தினுடைய வீட்டுக்கு வந்தீங்களா, பேசுனீங்களா, சாப்பிட்டீங்களா, போயிட்டு இருக்கணும்னு அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வெட்கப்படுவார்கள். அதனால் நீங்களாக சங்கையாக பெருமானாரை கருதி நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்கிறான் ரப்பல் ஆலமீன். இப்ப நாயகம் எவ்வளவு வெட்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு வெட்கம் இருக்கிறது, ஹயாஉல் ஹஷமா. சில மஸ்அலாவை கேட்கறதுக்கு வெட்கப்படுவாங்க, இந்த வெட்கம் கூடாது. ஹயாஉல் ஹஷமா. அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தால் சிறுநீருக்கு பிறகு அவர்களிடத்திலே சில பேர்களுக்கு மதி என்று சொல்லுவார்கள். மணியை போன்று விந்தை போன்று ஒரு பொருள் வெளியாகும். அது ஒழுவை மட்டும்தான் முறிக்கும், குளிப்பு கடமை இல்லை. அலி ரலியல்லாஹுக்கு அந்த அதிகமாக மதி வருகிற பழக்கம் இருந்தது. பெருமானாரிடத்தில் மருமகன் இல்லையா, எப்படி நாயகத்திட்ட போய் கேட்கறது அப்படின்னு வெட்கப்பட்டு அலி ரலியல்லாஹு தஆலா இருப்பார்கள். இந்த வெட்கத்திற்கு பேர் ஹயாஏ ஹஷமா. தனக்குள்ளே இருக்கிற குறைகளை கேட்டு தெரிவதற்கு படுகிற வெட்கம், இதற்கு பேர் ஹயாஏ ஹஷமா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டிலே பெருமானார் இருக்கிற பொழுது, உம்மு சலமாவினுடைய வீட்டிலே நாயகம் இருக்கிற பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அவ தஹ்தலிமுல் மர்ஆ, பெண்ணுக்கு இந்திரியம் வருமா என்று கேட்கிறார்கள். பெண்ணுக்கு இந்திரியம் வருமா என்று கேட்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா
உம்மு சலமா ரலியல்லாஹு முகத்திலே வெட்கத்தினால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவானது. இப்படியெல்லாம் கேட்கலாமா? ஒரு ஆம்பளேட்ட வந்து இப்படியெல்லாம் ஒரு பெண்ணு கேட்கலாமா? அதுவும் குறிப்பா பெண்களுக்கு போய் இந்திரியம் வருமா என்றெல்லாம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா நாயகத்திற்கு முன்னால் சத்தம் போடுகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்க விஷயத்தை கேட்பதிலே வெட்கப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் ஒரு குழந்தை ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் எதை வைத்து என்று கேட்கிறார்கள். பெண்ணுக்கும் இந்திரியம் இருக்கிறது, பெண்ணுக்கும் உருவாகிறது, நெஞ்சுக்கு மத்தியில் இருந்து உருவாகிறது. ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்பது இதை வைத்துத்தான் உருவாகிறது என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பார்க்கிறோம். இந்த வெட்கத்திற்கு பேரு ஹயா ஹஷமா. சிலர் கேள்வி கேட்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. இந்த வெட்கம் மார்க்கம் அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் வெட்கப்படக்கூடாது என்றும் மார்க்கம் சொல்லுகிறது. கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வெட்கப்பட்டார்கள் வரலாறுகளை பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் வீட்டுக்கு வருகிறார்கள். பெருமானாரினுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் தெரிய தொடை தெரிய அமர்ந்திருக்கிறார்கள். காலினுடைய அவுது என்று சொல்வார்கள், கடங்கால் தெரிய அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிற பொழுது ஆடையை சரி செய்யவில்லை. உமர் ரலியல்லாஹு வருகிற பொழுது ஆடையை சரி செய்யவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு வருகிற பொழுது ஆடையை சரி செய்து கொள்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு வருகிற பொழுது ஆடையை சரி செய்ய அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, என்ன நாயகமே இப்படி என்று கேட்க மலக்குகளே அவரை கண்டு வெட்கப்படுகிறார்கள். நான் வெட்கப்படாமல் இருக்க முடியுமா? அதனால் தான் உஸ்மானை கண்டு நான் வெட்கப்பட்டேன் என்கிறார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் வெட்கப்பட்டார்கள், வெட்கப்பட சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே என்ன நிலை இருக்கிறது? கிளி மாதிரி மனைவியை வைத்துக் கொண்டு வெட்கமில்லாமல் குரங்கு மாதிரி வப்பாட்டி வைத்திருக்கிற ஆண்களும் நம் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். வெட்கமில்லாமல் அடுத்தவர்களோடு பழகுகிற ஆண்களும் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பெண்மணிகள், வெட்கத்திற்கே உரித்தான பெண்மணிகளின் நிலை இன்றைக்கு ஆடை குறைப்பு. ஆண்கள் ஆடைகளை அதிகரிக்க பெண்கள் ஆடைகளை குறைத்துக் கொண்டே வருகிற சூழல் இஸ்லாமிய சமுதாயத்திலும் நடைமுறையில் இருக்கிறது. சின்ன பிள்ளையிலிருந்தே மாடர்ன் ட்ரெஸ் என்ற பெயரிலே அரைகுறை ஆடைகளை போடுகிற பண்பாடு நாம் வளர்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த பெண்கள் பெரிய பெண்களாக ஆகிற பொழுதும் கூட ஆடை குறைப்பு கலாச்சாரம் அல்லது வெளியே இருந்து உள்ளே இருக்கிற உறுப்புகளை பார்க்கிற அமைப்பில் இருக்கிற கலாச்சாரம் அல்லது டைட்டாக போட்டு அந்நிய ஆடவர்களை இழுக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் வெட்கப்பட சொன்னார்கள். நாம் வெட்கப்படவில்லை என்றால் நாயகத்தினுடைய வாக்கியத்தை தண்ணீரில் எழுதியிருக்கிறோம் என்றுதான் பொருள். அடுத்தும் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், நீங்கள் பேணுதலாக இருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. பெருமானாரும் பேணுதலாக இருந்தார்கள். இன்றைக்கு பேணுதல் என்பதும் நம் சமுதாயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டே வருகிறது. பெருமானார் பேணுதலாக இருக்க சொன்னார்கள், இருந்தார்கள். ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நபியே நாயகமே, எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை நாயகமே. ஆண்கள் எல்லாம் உங்களுடைய கரத்திலே முசாஃபஹா செய்கிறார்கள் நாயகமே. ஆண்கள் எல்லாம் முசாஃபஹா செய்கிறார்கள் நாயகமே, நாங்களும் முசாஃபஹா செய்யக்கூடாதா நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு முறை சொல்வது 100 பேர்களுக்கு சொல்வதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்கிறார்கள், திருமதியிலே பதிவான ஹதீஸ் இந்த ஹதீஸ். அதனால் அந்நிய பெண்களினுடைய கரங்களை இந்த கரம் தொட்டதில்லை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்நிய பெண்களை தொட்டதே கிடையாது. இன்றைக்கு சாதாரணமாக கை கொடுக்கிற சூழல் சாதாரணமாக உருவாக்கி வருகிறது. ஒரு இளைஞர் சொன்னார், ஒரு நடிகையின் பெயரை சொல்லி அந்த நடிகைட்ட நான் கை கொடுத்துட்டு வந்துட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஒரு நடிகை சாப்பிட்ட ஆப்பிளை பல ஆயிரம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவன் இஸ்லாமியனா? எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நடிகை கடித்து கொடுத்த குப்பைக்கு போக வேண்டிய ஆப்பிள், ஒரு நரகவாசி சாப்பிட்டு கொடுத்த ஆப்பிள் இவன் வாங்கிவிட்டு பெருமையாக சொல்லுகிறான், அது கடிச்சு கொடுத்த ஆப்பிளை வாங்கியாச்சு. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்கே பேணுதல் இருக்கிறது? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பேணுதலாக நடந்திருக்கிறார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா 350 ஆண்டு காலம் வாழ்ந்த சஹாபி ஒருவர் உலகத்திலே இருக்கிறார் என்றால் சல்மான் ஃபாரிசி. வளம்புரி ஜான் மாதிரி வளம் வந்தால் அவர். வளம்புரி ஜானினுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கடா, கிறிஸ்துவராக இருப்பார், முஸ்லீமா போவார், இப்படி வளம் வந்துக்கிட்டே தான் இருப்பார். திடீர்னு வேறு மதத்துக்கு போவார். பத்திரிக்கை ஃபுல்லாக அவர் செய்தியாக தான் இருக்கும் ஒரு காலத்தில்.
இதை போன்று சல்மான் பாரிசி முதலிலே பாரிசி நாட்டை சார்ந்தவர்கள் நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள். அதற்கு பிறகு யூத மதத்திற்கு சென்றார்கள், கிறிஸ்துவ மதத்திற்கு வருகிறார்கள். கிறிஸ்துவ மதத்திலே ஒரு பாதிரி சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த காலம் வந்துவிட்டது, முகமது நபி இப்பொழுது மதீனாவில் இருப்பார்கள், மதீனாவிற்கு வருவார்கள், நீங்கள் மதீனாவிலே போய் தங்கிக் கொள்ளுங்கள், அந்த முகம்மதை பார்த்தால் உடனே ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்ப சல்மான் பாரிசி நபிகள் நாயகத்தை எதிர்பார்த்து மதீனா நகரத்திலே வந்து காத்திருக்கிறார்கள். மதீனா நகரத்திலே அடிமையாக ஒருவரால் விற்கப்பட்டு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோட்டத்திலே பேரித்தம்பழ மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுகிற வேலை, பேரித்தம்பழங்களை பறிக்கிற வேலை. மேலே அமர்ந்திருக்கிறார், கீழே 2 பேர் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முகம்மது என்று யாரோ ஒருவர் மதீனாவிற்கு வந்திருக்கிறாராம், முகம்மது என்று யாரோ ஒருவர் மதீனாவிற்கு வந்திருக்கிறாராம். காதோடு காதாக, காட்டின் வழியாக இந்த செய்தி சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய காதுக்கு செல்கிறது. உடனே மரத்திலிருந்து கையை விட்டுட்டாங்க. சல்மான் பாரிசி மரத்திலிருந்து கையை விட்டுட்டாங்க. அந்த முகம்மதை காண்பதற்குத்தானே நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன். கையை விட்டாங்க, சரசரன்னு வந்து கீழே விழுகிறாங்க. சல்மான் பாரிசி உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார்கள். முகத்தை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபி என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். இருந்த போதிலும் கூட சோதிக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பேரித்தம்பழத்தை கொடுத்து, இது சதக்காவினுடைய பொருள் நாயகமே, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் சதக்காவினுடைய பொருளை சாப்பிட்டதே கிடையாது என்றார்கள். சதக்காவினுடைய பொருளை சாப்பிட்டதே கிடையாது. இந்த பேணுதலை பார்த்துத்தான் சல்மான் பாரிசி கரத்தை கொடுத்து, நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன், தௌராத்திலே நபிமார்கள் சதக்காவினுடைய பொருளை சாப்பிட மாட்டார்கள் என்று பார்த்திருக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்ளுகிறார்கள். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பேணுதல் நம்மிடத்திலே இருக்கிறதா? சம்பாதிப்பதிலே பேணுதல் இல்லை, செலவழிப்பதிலே பேணுதல் இல்லை, மார்க்க முறையிலே பேணுதல் இல்லை, நோன்பு வைப்பதிலே பேணுதல் இல்லை, அந்நிய பெண்களோடு பேசுவதிலே பேணுதல் இல்லை. பேணுதலே இல்லாத சமுதாயமாக நாம் வாழ்ந்தால் நாயகத்தினுடைய வாக்கை நாம் தண்ணீரில் எழுதுகிறோம் என்றுதான் பொருள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளராக வாழ்ந்தார்கள், வாழச் சொன்னார்கள். பெருமானாரினுடைய வாழ்க்கையிலே முழுக்க உண்மை. அந்த உண்மையும் எப்படிப்பட்ட உண்மை? சிதுக்கே லிசான், சிதுக்கே நிய்யா, சிதுக்கே அஸ்ம், சிதுக்குத்தீன் என்று உண்மையை கூட 4ஆக பிரிக்கிறார்கள். 4 உண்மையும் சேர்ந்து நாயகத்திடத்திலே இருந்ததாம். சிதுக்குல் லிசான், பெருமானார் நாவிலிருந்து ஒரு பொய் கூட வந்ததில்லை என்று வரலாறு சொல்கிறார். 63 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களே நபிகள் பெருமானார், நாவிலிருந்து ஒரு பொய் வந்ததில்லை. வருங்கால செய்தியை பெருமானார் சொல்லுகிறார்கள், அதிலே கூட பொய் இல்லை. சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து போயிருந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு அது நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, வஸகாத் மகனமா, ஒரு காலம் சயாத்தி அலன் நாசி ஜமான், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஜகாத்தை கடனாக வைத்திருப்பார். 10 வருஷம் ஜகாத்தை கொடுத்திருக்க மாட்டாரு. ஜகாத் கொடுக்கிறதுனா என்னன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படியும் சிலர் இருப்பார்கள். வஅதா அர்-ரஜுல் ஜௌஜத்தா, பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனைவிக்கு கணவன் கட்டுப்பட்டு நடப்பான். எங்க கடைக்கு போங்கன்னா அவன் கடைக்கு போவான். விளம்பரத்துல பாக்குறமா இல்லையா? இதையே நல்ல வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வாங்க. என்ன அர்த்தம்? ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனைவிக்கு கட்டுப்படுவான். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பள்ளிகளில் தான் கூச்சல் நடக்கும் என்றார்கள். கூட்டத்தை போட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கிறது, செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது, எல்லாம் பள்ளியில தான். அரசியல் மாதிரி கூட்டம் நடக்கும், கூச்சல் நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொன்னார்கள், இப்படி ஒரு காலம் வரும், இது நடக்கும் என்றார்கள். அடுத்தும் சொல்லுகிறார்கள், அக்க உம்மகு ஒ பர்ர சதீககு ஒ ஜஃபா அபாகு, நண்பர்களுக்கு பார்ட்டி வைப்பான், பெற்றோர்களை நிந்திப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதை பெற்றோர்களுக்கு கிடைக்காது என்றார்கள். இன்றைக்கு அது இருக்கிறதா இல்லையா? பெற்றோர்கள் சாப்பிட்டார்களா இல்லையா என்று கூட தெரியாது. பெரிய ஹோட்டலிலே கொண்டு போய் தன்னுடைய நண்பர்களை வைத்து பார்ட்டி கொடுப்பான், நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உக்ரிமர் ரஜுலு மகாஃபத ஷர்ரிஹி, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஒருவனுக்கு சங்கை செய்யப்படும். எதற்காக தெரியுமா? அவனுடைய தீமையை பயந்து சங்கை செய்யப்படும். ஏதாவது தீமை செஞ்சிருவாங்கிறதுக்காக அவனுக்கு சங்கை செய்வான். அரசியல்வாதிகளுக்கு சங்கை எதற்காக செய்யப்படுகிறது? நல்லவங்கிறதுக்காக செய்யப்படுதா? இல்ல, அவனால வேற எந்த தீமையும் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சங்கை செய்யப்படும். இப்படி ஒரு காலம் வரும். பெருமானார் சொன்னார்கள், கான சக்கி
ஹக்கீமுல் கௌமி அர்தலகும், நாட்டை ஆளுகிற தலைவர் ஆக மட்டமானவனாக இருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா தவறான காரியங்களும் அவனிடத்தில் இருந்தால் தான் நாடாளுவதற்கு அவன் தகுதியானவன் என்று சொல்லப்படுகிற காலம் வந்துவிடும். நடக்கிறதா இல்லையா எண்ணி பார்க்க வேண்டும். லுபுசுல் ஹரீர், பட்டு அணியப்படும் ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே சர்வசாதாரணமாக பட்டை அணிவார்கள். ஒஷுருபுல் ஹம்ரி, சாதாரணமாக எல்லோரும் குடிப்பழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். உத்துஹிதத்தில் கைனாத் வல் மஆசிப், ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே மியூசிக் சாதனங்கள் வீடுகளை அலங்கரிக்கும். மியூசிக் சாதனங்கள் வீடுகளை அலங்கரிக்கும். கைனாத் என்று சொன்னால் கவிபடிக்கிற பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கவிபடிக்கிற பெண்களுக்கு சமுதாயம் முன்னுரிமை வழங்கும். இப்படி ஒரு காலம் வரும். அடுத்தும் சொன்னார்கள், அல் அன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வளஹா, பிந்திய சமுதாயம் முந்திய சமுதாயத்தை ஏசும். எங்க அப்பா எனக்கு என்ன செஞ்சு வச்சான், அந்த அவன்லாம் பார்த்தாக்க நிறைய ஹோட்டலை கட்டி வச்சிருக்கிறான், வீட்டை கட்டி வச்சிருக்கிறான், அதை செஞ்சு வச்சிருக்கிறான், என்னை ஓட்டாண்டியா அனாதையா விட்டுட்டு போயிட்டான் எங்க அப்பா என்று பிந்திய சமுதாயம் முந்திய சமுதாயத்தை திட்டும். இப்படி எல்லாம் நடந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபர்தகிபு இந்த தாலிக், இந்த நேரத்திலே நீங்கள் எதிர்பாருங்கள், ஸல்ஸலா, நிலநடுக்கம் வரும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிலநடுக்கம் வரும் என்றார்கள் பெருமானார். உங்களுடைய சீதோசனம் மாற்றப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? லிசானு சிதுக், அவர்களுடைய நாவும் உண்மையை தவிர வேறு எதையும் பெருமானாரின் நாவு பேசியதில்லை. அன்பிற்குரியவர்களே, அதை போன்று அவர்களுடைய நிய்யத் எப்படி இருந்தது? சிதுக்குன் நிய்யா. அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், மா கதபல் ஃபுஆது வமா ரஆ. நாம அப்படி இல்லை. சில நேரத்தில் மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவோம், நண்பன் மாதிரி பேசுவோம். ஆனால் உள்ளத்துக்குள்ள இவனை பழி வாங்கிறதுக்கு ஏதாவது இதாண்டா நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்து கொண்டே பேசுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தளவிலே கூட பொய்யை நினைத்ததில்லை என்கிறான் அல்லாஹ். மா கதபல் ஃபுஆது வமா ரஆ. குர்ஆன் சொல்லுகிறது, மனதுக்குள்ளே கூட மாணவி பொய்யை நினைத்ததே இல்லை. சிதுக்குல் அஸ்ம், வாழ்க்கை முழுக்க உண்மை. சஹாபாக்களிலே பெருமானார் இதை விதைத்தார்கள். சிதுக்கு தீன், காலம் முழுக்க தீனிலே உண்மையாக இருக்க வேண்டும், தீனிலே உண்மையாக இருக்க வேண்டும். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் செய்தார்கள். தீனிலே உண்மையாக இருந்தார்கள். உண்மையான நபித்தோழர்களை உருவாக்கினார்கள். அந்த உண்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? நாவிலேயும் உண்மை இல்லை, உள்ளத்திலும் உண்மை இல்லை, தீனிலும் உண்மை இல்லை என்று சொன்னால் பெருமானாரினுடைய வார்த்தையை தண்ணீரில் தானே எழுதி வைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தண்ணீர் வார்த்தைகளாக நம்முடைய வாழ்க்கை கரைந்து கொண்டிருக்கிறது. எனவே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழியிலே நடந்து முத்தானவர்களாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தான உம்மத்துக்களாக அவர்களுடைய வாழ்க்கையை வாக்கை பின்பற்றி நடப்பவர்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில், நாளையிலிருந்து எல்லாம் யாத்திகாஃப் இருக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. கடைசி பத்திலே யாத்திகாஃப் இருப்பது சுன்னத்தே கிஃபாயா, சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்று 10 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் யாத்திகாஃப் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு இருக்க வேண்டும். ஆனால் ஒரு ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு முதல் வருஷம் யாத்திகாஃப் இருக்கலான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, வீடு பக்கத்து வீடு நாயகமே, வீட்டுக்குள்ளேயே நானும் உங்களோடு சேர்ந்து யாத்திகாஃப் இருந்துக்கிறேன். சரின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயகி சும்மா இருக்காமல் 8 மனைவிக்கு சொல்லி விட்டாங்க, நான் யாத்திகாஃப் இருக்க போகிறேன். பெருமானார் வெளியே போயிட்டு வந்து பார்த்தா பள்ளிவாசலாம் கூடாரமாக இருக்குது. 8 மனைவி கூடாரம் போட்டு நாங்களும் யாத்திகாஃப் இருக்கிறோம். என்ன நடக்கும்? ஆயிஷாட்ட இருக்கலான்னு சொல்லிட்டாங்க பெருமானார். இங்கே பார்த்தா எல்லாம் கூடாரமாக இருக்குது. என்ன செய்யுது? பெருமானார மாதிரி ஒரு பெரிய ஹக்கீமை உலகம் பார்த்ததே இல்லை. வந்தாங்க ஆயிஷா நாயகிட்ட போய் நைஸாக சொன்னாங்க, இந்த வருஷம் என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் யாத்திகாஃப் இல்லைன்னாங்க. அப்போ நானும் இல்லை நாயகமே, 8 பார்த்துச்சு, அப்போ நானும் இல்லை, எல்லாம் ஓடிடுச்சு, கூடாரம்லாம் காணாம போயிடுச்சு. அந்த ஒரு வருடம் மட்டும் 9வது வருடம் பெருமானார் யாத்திகாஃப் இருக்கவில்லை. 10வது வருஷம் 20 நாட்கள் பெருமானார் யாத்திகாஃப் இருந்தார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையிலே தொடர்ந்து யாத்திகாஃப் இருந்திருக்கிறார். இந்த யாத்திகாஃபுக்கு யாத்திகாஃப் 3 வகை. இந்த யாத்திகாஃப் சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா. பள்ளியில் யாராவது ஒருத்தராவது யாத்திகாஃப் இருக்கணும், அப்படி இல்லைன்னா லவ்மத்து நாயகத்தினுடைய சுன்னத்தை விட்ட பழிப்புக்குரியவர்களாக ஆகும். இன்னொரு யாத்திகாஃப் இருக்கிறது நேர்ச்சை. என் பையன் +2ல் பாஸ் ஆகிட்டா நான் 4 நாள் யாத்திகாஃப் இருக்கிறேன்னு ஒருத்தர் நேர்ச்சை பண்ணுறாரு. நோன்பு வச்சு 4 நாள் யாத்திகாஃப் இருக்கு. அந்த யாத்திகாஃபுக்கு நோன்பு ஷர்த்து. இன்னொரு யாத்திகாஃப் இருக்கு,
நஃபிலான முஸ்தஹப்பான யாத்திகாஃப். பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது யாத்திகாஃபினுடைய நியத்தோடு வந்தால் யாத்திகாஃபினுடைய நன்மையை அல்லாஹ் வழங்கி விடுவான். ஒரு 10 நிமிஷம் கூட அந்த யாத்திகாஃப் இருக்கலாம். எப்போ எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே வர்றோமோ அப்போ எல்லாம் யாத்திகாஃபுடைய நியத்தோடு வருவது. இந்த யாத்திகாஃப் இருப்பவர்களுடைய கவனத்திற்கு, யாத்திகாஃப் இருப்பவர்கள் செல்ஃபோனை கொண்டு வந்துட்டு 24 ஹவர்ஸும் வீட்டுக்கும் கடைக்கும் பேசுகிறாரு யாத்திகாஃப் இருக்கிறவர் இல்லை. யாத்திகாஃப்னு சொன்னால் செல்ஃபோன்லாம் வீட்டில் போட்டு வந்துடுங்க. இங்கே அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறீர்கள். நிர்பந்தமான சூழ்நிலை, வேறு வழியே இல்லாத சூழ்நிலை, அதில் வேண்டுமானால் மார்க்கம் உள்ளிருந்தே பேசுவதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடமையான குளிப்பை தவிர 10 நாளில் குளிக்கக்கூடாது. மார்க்கம் சொல்லுகிறது யாத்திகாஃபில் கடமையான குளிப்பை தவிர குளிக்கக்கூடாது. ரொம்ப நிர்பந்தம் ஒருத்தருக்கு குளிக்கலன்னு சொன்னால் மௌத்தா போயிடுவார், இந்த மாதிரி இருந்தால் குளிக்கலாம். ஆனால் கடமையான, ஏன்னா அல்லாட்ட போய் முறையிடுவதற்காக வந்திருக்கிறோம். சிலர் இங்கே டிப்டாப்பாக இருக்கிறதுக்காக ஊர்லேருந்து பார்த்தாக்கா அந்த யாத்திகாஃப்லையும் உணவுகளை கம்மியாக கொண்டு வரணும். பார்த்தா யாத்திகாஃப் இருக்கிறாரு எங்கள் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் அவர் வகையில் கொண்டு வர்றது, மாமா அவர் வகையில் கொண்டு வர்றது, மருமகன் அவர் வகையில் கொண்டு வந்துடுறது, வயிறு ஃபுல்லாக புடைச்சி கொரட்டை விட்டா பார்க்கணும். பள்ளிவாசல் அடுத்த பள்ளிவாசல் கேட்குது, இதுவா யாத்திகாஃப்? இதுவல்ல. அதனால் உணவுகளை குறைத்து இபாதத்துகளை அதிகமாக்கும். யாத்திகாஃபில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று, தேவையில்லாமல் வெளிப்பள்ளிக்கு செல்லக்கூடாது. வெளிப்பள்ளியில் போய் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா யாத்திகாஃப் கூடாமல் போய்விடும். உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும், தூங்குறது உள்ளதாக இருக்கணும். நிர்பந்தமான தேவை, மலம் கழிப்பதாக இருந்தால் வெளியே செல்லலாம், உடனே உள்ளே வந்துவிட வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கவே கூடாது. இது யாத்திகாஃபினுடைய நிபந்தனைகளில் ஒன்று. பெண்கள் யாத்திகாஃப் இருப்பார்கள். அவர்கள் வீட்டிலே எந்த இடத்திலே தொழுவார்களோ அந்த இடத்திலே யாத்திகாஃப் இருக்கலாம். தேவையில்லாத பேச்சுக்கள் கூடாது. தேவை நேரத்திலே வேலைகளை செய்துவிட்டு அந்த இடத்திலே யாத்திகாஃப் இருந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மார்க்கம் பணிக்கிறது. இந்த முறையில் ஒரு மனிதன் யாத்திகாஃப் இருப்பாரேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவர் என்னவெல்லாம் கேட்கிறாரோ அது முழுவதையும் அல்லாஹ் தஆலா தர காத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் முழுமையாக யாத்திகாஃப் இருப்பவர்களாக ஆக்குவானாக. யாரெல்லாம் யாத்திகாஃப் இருக்கிறார்களோ அவர்களுடைய யாத்திகாஃபையும் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. அந்த யாத்திகாஃப் நிறைய அமல்களை செய்பவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. யாத்திகாஃபில் மிக சிறப்பானதை என்னுடைய உஸ்தாது சொல்லி இருக்கிறார்கள். அந்த 10 நாளில் யார் யாத்திகாஃப் இருக்கும்போது 1,25,000 முறை 1,25,000 முறை யார் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகிறாரோ அடுத்த வருடம் வரை ரப்புல் ஆலமீன் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் அவர் தொழிலுக்கும் அனைத்திற்கும் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பை வழங்குகிறான் என்று என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை சொல்லி இருக்கிறார்கள். அதனால அந்த இபாதத்தோடு சேர்த்து அல்லாஹ் 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 என்பதை 1,25,000 தடவை தாராளமாக ஓதிடலாம். 3 நாளில் ஓதிடலாம். 10 நாட்களில் யார் ஓதுகிறாரோ அவருக்கு இந்த பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே முழுமையான யாத்திகாஃப் இருக்கிற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி.